வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு சிறைச்சாலை அதிகாரி உயிரிழந்திருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 28 மரணங்கள் பதிவாகியிருக்கு. ஏற்கனவே உயிரிழந்த மற்ற 7 சிறை அதிகாரிகளினுடைய இறுதி கிரியைகளும் இன்றைக்கு நடந்திருந்தது. நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கார் அந்த இடத்துக்கு போயிருந்தவர். அந்த இடத்துல அந்த காட்சிகளை பார்க்குற நேரத்தில் சிறை அதிகாரிகள் எல்லாரும் நாங்கள் பார்க்குற மாதிரி சிறைக்குள்ளே இருந்து சிறை கைதிகளுக்கு உதவி செய்கிறவர்கள், போதைப்பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்டிருக்கிறவர்கள் என்ற மாதிரி ஒரு பொதுவான பிம்பம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்க்குற நேரத்தில் அந்த இறுதிச் சடங்குல கதறி அழுற தங்களோட வேலை செய்த காலையில் சாப்பாட்ட ஒரு அதிகாரி இன்றைக்கு இல்லைன்றதை உணர்கிற நேரத்தில் அந்த ஒன்றா வேலை செய்த மற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு சாட்சி தான் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அந்த காட்சிகள். அந்த இடத்துல நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரிட்ட ஒரு அதிகாரி முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. 10 வருஷங்களுக்கும் அதிகமாக சிறைச்சாலையில் வேலை செய்கிற ஒரு நபர். மற்ற அதிகாரிகளும் அந்த இடத்துல கதைக்கிற நேரத்தில் சொல்கிறாங்க, வெளியில் சொல்லப்படுற மாதிரி மிருகத்தனமாக மனிதாபிமானமற்ற முறையில் நாங்கள் சிறை கைதிகளை நடத்துறது கிடையாது. என்னென்னு சொன்னால் மனித உரிமைகள் சம்பந்தமான கோர்ஸ் வரைக்கும் நாங்கள் படித்து தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறோம்ன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அப்போ ஒரு அதிகாரி நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரர்கிட்ட முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. சொன்னால் ஒரு காட்சி வெளிவருது. ஒரு சில ஊடகங்களில் ரிப்பீட்டாக திரும்ப அந்த காட்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. சொன்னால் அந்த தீர்மானத்தை எடுத்த இல்லாட்டி அந்த உயர் அதிகாரி ஜெயிலர் சொல்லி அடையாளப்படுத்தப்படுது. உண்மையா பொய்யான்றது தெரியாது. என்ன சொன்னால் ஏற்கனவே ஜெயிலர் உயிரிழந்திருக்கிறார்ன்றதை உறுதி செய்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. மெயின் கேட் இருக்குதானே, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கிற மெயின் கேட்டில் ஒரு பெட்டி, ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்துகிற காட்சி வெளிவந்திருந்தது. அப்படி எந்த அடிப்படையில் ஒரு சிறை அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்த முடியும், உள்ள இருக்கிற சிறை கைதிகள் எந்த இடத்துல துப்பாக்கிச்சூடு பட்டிருக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக மாறி இருக்கிறதான் கொஞ்சம் ஆச்சரியமானது. அந்த இடத்துல கதைக்கிற நேரத்தில் அந்த அதிகாரி அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா, அந்த கேட்டுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 2000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இடம் சாதாரணமான இடம் கிடையாது. 2 தரப்புக்கு இடையில மோதல் ஏற்படுது. அந்த மோதலை கட்டுப்படுத்துறதுக்கு சிறை அதிகாரிகள் முயற்சி எடுக்கிறாங்க. சிறை அதிகாரிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படுது. கேட் வரைக்கும் 1800 பேர்ல எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்றது தெரியாது. இதை தவிர 3 துப்பாக்கிகள் சிறையில் இருக்கிற கைதிகளினுடைய கைகளுக்கு போயிருக்கு. அந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த கேட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அந்த கேட்ல இருந்து அந்த ஓட்டைக்குள்ள அந்த அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முதல்ல சிறை கைதிகள் தங்களோட கையில இருந்து துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. வெளியில் அந்த கேட் உடைச்சு கொண்டு வெளியில வந்திருப்பாங்களா இருந்தா STF இருந்தது, போலீஸ் இருந்தது, அங்கே வேடிக்கை பார்க்கறதுக்கு போன சாதாரண பொதுமக்கள், சிறை கைதிகளினுடைய உறவினர்கள் அந்த இடத்துல நடக்கிற அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தினதே அந்த முதல்ல போன அதிகாரி தான். அந்த ஓட்டைக்குள்ளால துப்பாக்கிச்சூடு நடத்தினார், அவர் கைது செய்யப்படணும்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மாதிரி எல்லாருமே இன்றைக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மாதிரியும் இல்லாட்டி சிறை கைதிகளை எப்படி இந்த மாதிரி நடத்த முடியும்ன்ற மாதிரி ஒரே நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா, கைதிகளோட கைகளில் துப்பாக்கி இருந்தது, கேட்டை உடைச்சு கொண்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி எடுக்கப்படுது. துப்பாக்கியோட அந்த கைதிகள் நூற்றுக்கணக்கான கைதிகள் வெளியில வந்திருந்தா கட்டுக்கடங்காத ஒரு கலவரமா அது மாறி இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த அதிகாரி துப்பாக்கியை அதுக்குள்ள பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நீதி அமைச்சரை பார்த்து அந்த அதிகாரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. இதனிடம் இந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவர் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற சுரேஷ் புஷ்பகுமார் சொல்லப்படுற ஒரு நபர் இருந்தவர். பூச அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்றது நேற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அந்த நபருக்கு உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லையா. இந்த சம்பவத்தை வழிநடத்தி ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு அதுக்கு தலைமை தாங்கினார்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபருக்கு எந்த விதமான காயங்களும் கிடையாது என்றதை இன்றைக்கு ஒரு சில பத்திரிகைகள் செய்தியை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த நேரம் 734 கைதிகள் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தவர்கள். பூச அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலையா இருக்கலாம், அங்கனுகுல பெலச சிறைச்சாலைக்கு, வெளிக்கட சிறைச்சாலைக்குன்னு சொல்லி சில கைதிகள் 700க்கும் அதிகமான கைதிகள் மாற்றப்பட்டிருந்தவர்கள். இதுல வெளிக்கட சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார் என்றது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெளிக்கட சிறைச்சாலையிலையும் காலி சிறைச்சாலையிலையும் 2 சிறைச்சாலைகளில் தலா ஒவ்வொரு கைதிகள் சொல்லி 2 கைதிகள் உயிரிழந்திருக்கிறாங்களாம். சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்பு என்ற பேர்ல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகுது, அந்த இடத்துல இருந்து இன்னும் வன்முறை அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லி 700க்கும் அதிகமான கைதிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு பாதுகாப்புக்குன்னு சொல்லி மாற்றப்பட்டதுக்கு பிறகு வெளிக்கடையிலையும் காலிலையும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் எப்படி உயிரிழந்தாங்கன்னு சொல்லி சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்பு கேள்வி எழுப்புது. இந்தியாவில் நாங்கள் கேள்விப்படுற மாதிரி
பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்கிற சம்பவமா இல்லாட்டி வேற ஏதாவது சம்பவமா என்னன்றது தெரியாது. அங்குனுகொல பேலஸ் சிறைச்சாலையில் இருந்த ஒரு நபரும் கால் உடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டா விமர்சனமா முன்வைக்கப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. என்ன சொன்ன சிறைச்சாலைகள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிற பதில் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிற இன்னைக்கு இந்த சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்பு குற்றம் சாட்டுற மாதிரி 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உண்மைதான். ஆனா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த நபர்கள் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய பதில். இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் என்றது நமக்கு தெரியாது. சில நாட்களுக்கு முதல்ல இந்த வன்முறை பதிவாகிறதுக்கு முதல்ல கூட அந்த 2 கைதிகள்ல ஒரு நபர் வந்து சுகைனம் அடைஞ்சிருந்தவர் கராபிட்டி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த வன்முறை சம்பவம் பதிவாகி இருக்கு. சில நேரங்களில் அதுவும் தாக்கம் செலுத்தி இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு பதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சில நேரங்களில் இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா இல்லாட்டி சாதாரணமாக உயிரிழந்திருக்கிற இயற்கையான மரணமா என்னன்றது வந்து பிரேத பரிசோதனை தான் உறுதி செய்ய வேண்டியிருக்கும். பிரேத பரிசோதனை இதுவரைக்கும் நடத்தப்படலை. இந்த நேரம் இந்த சம்பவம் சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. பக்கச்சார்பற்ற ஒரு விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி அதில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் சாதாரணமாக அறிக்கை வெளியிடுறது வளமையானது. அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பழைய முறைமைகள் சிறைச்சாலைகளுக்குள்ள கடைபிடிக்கப்படுறதான் இந்த மாதிரியான மோதல்கள் உருவாகிறதுக்கான காரணம் இல்லாட்டி நெருக்கடி நிலைமைகள் அதிகமாக இருக்கிறது. அதிகமான சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரம் எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்ததாம். இந்த மாதிரி சிறைக்குள்ள வன்முறை சம்பவம் பதிவாக இருக்குன்னு சொல்லி புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அரசாங்கம் பார்த்து கொண்டு இருந்தது. அமைச்சர் கடைசி நேரத்தில் வந்து தொடர்பு கொள்றதுக்கு சில சந்தர்ப்பங்களில் வந்து அதிகாரிகள் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுவும் வந்து பலனளிக்காம போயிருக்கு. அமைச்சரை வந்து தொடர்பு கொள்ளவே முடியாம போயிருக்கு. இதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை உருவானதுன்ற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு பக்கம் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் இதுக்கு பின்னால வந்து இந்த தரப்பு இருக்கு இல்லாட்டி அந்த தரப்பு இருக்கு, இவர்கள் தான் காரணம் அவர்கள் தான் காரணம் என்ற மாதிரி சொல்லப்படுறத நீங்களும் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ்லையும் வந்து ஒரு சிலர் அப்படி எழுதி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு பின்னால் இருக்கிறது அந்த தரப்பு தான் இந்த தரப்பு தான்ன்ற மாதிரி. சரி, ஆட்சியை கைப்பற்றுறதுக்கோ இல்லாட்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கோ அந்த தரப்பு திரும்பவும் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு தரப்பும் முயற்சி எடுக்குதுன்னு சொல்லியே வச்சுக்கொள்ளும். ஒட்டுமொத்த அரசாங்கமும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, ஒட்டுமொத்த பாதுகாப்பும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருந்து கொண்டிருக்கு. ஆட்சியில் இருக்கிற ஒரு தரப்பால இந்த மாதிரியான ஒரு நாடு சொல்லி எங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஏதாவது சதி செய்து குழப்பறதுக்கு முயற்சி எடுக்கப்படுமா இருந்தா, அதை தடுக்க முடியாம போகுமா இருந்தா அது அரசாங்கத்தினுடைய தோல்வி. அதுக்கு முட்டு கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு பிரயோசனமும் யாருக்கும் ஏற்பட போறது கிடையாது. ஆனா அண்மை நாட்கள் இந்த சம்பவத்துல நீதியமைச்சர் செயற்படுற விதத்தை பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே கொஞ்சம் கடந்த காலங்களோட ஒப்பிடுற நேரத்தில் வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு செயற்பாடு என்ற மாதிரி தான் அவருடைய சில தீர்மானங்களையும் சில செயற்பாடுகளையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. இதுல நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கு விசாரணை. நாமல் ராஜபக்சோட வழக்கு விசாரணையில சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாமல் ராஜபக்சவுக்கு சார்பா செயற்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துருகோட வந்து குற்றம் சாட்டுறாங்க. பகிரங்க நீதிமன்றத்தில் எல்லாரும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிஐடி நாமல் ராஜபக்சவுக்கு சார்பா செயற்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீதிபதியே வந்து நீதிமன்றத்தில் அறிவிக்கிறாங்க. இதை வந்து சாதாரணமாக நான் சொல்றதுக்கு மட்டும் விரும்பல, நீதிமன்ற பதிவேடுகளில் இந்த மாதிரி நீதிபதி குறிப்பிட்டார் என்றதை எழுதி வைங்கன்னு சொல்லியும் நீதிபதி வந்து குறிப்பிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான 70 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வழக்கு விசாரணையில் இதுக்கு முதல்லையும் நாங்கள் இதை பற்றி இந்தியாவில் 2 முக்கியமான சாட்சியாளர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கிரிஷ் நிறுவனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற 2 அதிகாரிகள், அந்த 2 பேரையும் இலங்கைக்கு கூட்டி வந்து சாட்சி விசாரணையை நடத்த வேண்டியிருக்கு. அந்த 2 பேரையும் இலங்கைக்கு கூட்டி வந்து சாட்சி விசாரணை நடத்துறதுன்னு சொன்னா 2 முறைமைகள் இருந்ததுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்படுது. ஒன்று உள்நாட்டில் இருக்கிற சாட்சியாளர்களை கூப்பிடுறதுக்கான முறைமை, இன்னும் ஒன்று வெளிநாட்டில் ஒரு சாட்சியாளர் இருப்பாரா இருந்தா அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய வேற நடைமுறைகள் இருக்கு. நீதி அமைச்சர் செயலாளருக்கு நீதிமன்றம் அறிவிக்க வேண்டியிருக்கும், பதிவாளர் அதை அறிவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு வெளிவிவகார அமைச்சு மூலமா இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டு தூதரக ரீதியில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆனா இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில சிஐடி நீதிபதி கேட்கிறாரு, சாதாரணமான ஒரு நடைமுறை போதுமானதா இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற கைதிகளை கூட்டி வர்றதுக்கான நடைமுறை தேவையான்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. இப்போ சிஐடி
குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சொல்லுது இல்ல அந்த 2 பேரும் உங்களோட தொடர்புல இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், இப்ப சாதாரண நடைமுறையே போதுமானது சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடக்குது. அந்த வழக்கு விசாரணையில என்ன மாதிரி இதெல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி நீதிபதி கேட்ட நேரத்தில் சிஐடி சொல்லுது இல்ல அந்த 2 பேரையும் தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு, எங்களால என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல என்ற மாதிரி வெளிநாட்டு சாட்சியாளர்களை கூப்பிடுறதுக்கான நடைமுறைன்றதுக்கான ஆரம்பம் இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில நடக்குது. அப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுக்கு முதல்லயே அதை சொல்லி இருக்குமா இருந்தா இந்த அளவுக்கு நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமே உருவாகி இருக்காது. இதுக்கு பின்னால் ஒரு சந்தேகம் சாதாரணமா இந்த வழக்கு விசாரணை கேள்விப்படுற எல்லாருக்குமே இருக்கு. நீதிபதியும் அதே சந்தேகத்தை முன் வச்சிருக்கிறாரு. சிஐடி செயற்படுற விஷயத்தை பார்க்குற நேரத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு சார்பா செயற்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னா இன்றைய வழக்கு விசாரணையில நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனா சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு போகல. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு வர்ற சந்தர்ப்பத்தில் நீதிபதி நதி அபர்ணா சுதந்திர கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா செப்டம்பர் 22 இந்த வழக்கு விசாரணையை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பா யாருமே முன்னிலையாகல. அதுக்கு பிறகு நாமல் ராஜபக்சோட லோயர் கேட்டிருக்கிறார் செப்டம்பர் இல்ல நவம்பர் மாதத்துக்கு நீங்க ஒத்தி வைங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நவம்பர் 16 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே பிற்போடப்பட்டு போய்கொண்டிருக்கிறத இந்த வழக்கு விசாரணை உறுதி செய்திருக்கு. இந்த நேரம் சசீந்திர ராஜபக்சோட ஒரு வழக்கு விசாரணையும் நேற்று நடந்தது. ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸை ஆகஸ்ட் 5 நடத்துறதுக்கு நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு. வழக்கு விசாரணைக்கு முதல்ல நடத்தப்படுற ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு கூட்டம் மாதிரி நடத்தப்படும். நீதிபதி அதில் இருப்பார், சட்டத்தரணிகள் 2 தரப்பு சட்டத்தரணிகள் இருப்பாங்க. இப்படியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, யார் சாட்சியாளர்கள்ன்றதை பற்றி கதைக்கிறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தப்படும். என்ன சொன்னா குயிக்கா இந்த வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்கிறதுக்குன்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தான் அது. என்ன சொன்னா நேற்று குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அடுத்த வழக்கு விசாரணை ஆரம்பமாக வேண்டியிருக்கு. இந்த சம்பவம் அறகலையான்னு சொல்லப்படுற போராட்ட காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது சொல்லப்படுற கட்டடங்கள் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது சொல்லி அதுக்கு நட்டுஈடு கொடுக்கிற செயற்பாடு ஆரம்பமாகி இருந்தது. இப்போ சமல் ராஜபக்சோட மகன் சசீந்திர ராஜபக்சவுக்கு ஒரு சொத்து இருந்ததாம். அது மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்ட நிலத்துக்குரியது, அதுவும் சட்டவிரோதமான ஒரு சொத்து. அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த கட்டடம் சேதமாக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நட்டுஈடு பெற்றுக்கொள்ற முறைமையின் கீழே அதுக்கு நட்டுஈடு பெற்றுக்கொண்டிருக்கிறார் 88 லட்சம் ரூபாய், 8.85 மில்லியன் ரூபாய் லஞ்சம் இந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மோசடி நடந்திருக்கின்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. நட்டஈடுன்ற பேரில் ஏற்கனவே சட்டவிரோதமான ஒரு கட்டடம், அதுக்கு பிறகு மேலதிகமாகவும் 88 லட்சம் ரூபாய் நட்டஈடு பெற்றுக் கொண்டிருக்கிறார்ன்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வழக்கு விசாரணை ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பமாக இருக்கு. எப்படியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் இதுலன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.